சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நாம் துன்பையலில் ஈயாமை 28வது அதிகாரம் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் ஈயாத செல்வருக்கு பல இன்னல்கள் உண்டு என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். பொருள் நமக்கு உரிமை உடையதாக இருக்கும் பொழுதே அதனை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ மாட்டான். அவன் இறந்த பின்பு அவனை சார்ந்தவர்களும் அதனை கொடுத்து உதவ முன்வர மாட்டார்கள். பொருளை அவன் பெற்றிருக்கும் பொழுதே கொடுத்திருந்தால் அவனை சார்ந்தவர்கள் அதனை விலக்க வரமாட்டார்கள். இப்பொழுது இவன் பொருளை அவனுடைய சார்ந்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இவனும் விலக்க வரமாட்டானாம். பரம்பரையாக கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவர்களை பற்றிய பாடல் தான் இது. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 278. தனதாக தான் கொடான் தாயத்தவரும் தமதாய பொழுதே கொடார் தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார் தான் கடியான் பின்னே அவர் கொடுக்கும் பொழுது. பொருள் தனக்கு உரிமை உள்ள பொழுதே ஈந்து பயன்பெறுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.